சென்னையிலேருந்து கிளம்பி ஆம்பூருக்கு போய் ஸ்டார் பிரியாணியில் நல்லா சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே யோசிச்சு எங்கே போகலான்னு ஏலகிரி மைண்டில் வந்தது. ஏலகிரியில் நம்ம ஃப்ரெண்டு சொன்ன இடம் தங்கக்கோட்டை. அங்கே போய் வண்டியை விட்ட உடனே வண்டிக்கு 50 ரூபா பார்க்கிங், அதுவும் இந்த வட்டாந்தரைக்கு. இந்த இடம் ஏலகிரி மெயின் சிட்டிலேருந்து ஒரு 15 மினிட்ஸ் தள்ளி இருக்கு. ரோடு ரொம்ப மோசமாக தான் இருக்கும். ஒரு வழியாக வந்து ரீச் ஆகிட்டோம். அதோட என்ட்ரன்ஸ் பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. சரி, என்ட்ரன்ஸ் எவ்வளோ தான் சார்ஜ் பண்ணுவாங்கன்னு டிக்கெட் கவுண்டர் கிட்ட போனால் நிறைய இன்ஃபர்மேஷன் போட்டிருந்தாங்க. சரி, எவ்வளோன்னு கேட்டால் 350 ருபீஸ் சொன்னாங்க. சரி, அப்படி 350 ருபீஸ்க்கு என்ன தான் ஒருத்தன்னு கேட்டால் லிஸ்ட்டில் நிறைய இருந்தது. ஸ்விம்மிங் பூல் இருக்குது, பேர்ட்ஸ்க்கு ஃபீட் பண்ணலாம், ஆன்டிக் நிறைய பொருட்கள் இருக்குது, கண்காட்சிக்கு வச்சுருக்கோம், நிறைய டீட்டெயில்ஸ் போட்டிருந்தாங்க. சரி, ஓகே, டிக்கெட் வாங்கியாச்சு. அது மட்டும் இல்லை, அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் நிறைய பண்ணியிருக்காங்க. கேமராஸ் எடுத்துகிட்டு போகக்கூடாது, மொபைல் ஃபோனில் தான் யூஸ் பண்ணணும். கிம்பிள், அதாவது கேமரா ஹேண்டில் பண்ணுற கிம்பிள் யூஸ் பண்ணவே கூடாது. சரி, இன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லி கிம்பிள்லாம் எடுத்து பேக் பண்ணி உள்ளே வச்சுட்டு மொபைல்லேயே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். வாங்க உள்ளே போவோம். வெளியில் இருக்க அந்த என்ட்ரி கேட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. நாங்கள் அந்த 350 ருபீஸ் டிக்கெட் வாங்கின உடனே ரிஸ்ட் பேண்ட் ஒன்று கொடுத்துட்றாங்க. இதுதான் என்ட்ரி டிக்கெட். ஆக்சுவலாக நம்ம நிறைய அம்யூஸ்மெண்ட் பார்க்கெல்லாம் பார்த்துருப்போம் இந்த மாதிரி ரிஸ்ட் பேண்டு. சரி, வாங்க வெளியே பேசிட்டு இருந்தா அப்படி உள்ளே போவாங்க. கேட்டை திறந்தா அப்படியே கோட்டை மாதிரியே இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கு இடம் பார்க்க. வாங்க உள்ளே போவோம். உண்மையாக சொல்லணும்னா ராஜாக்கள் வாழ்ந்த அரண்மனை மாதிரியே தோற்றம் அளிக்குது இந்த இடம். நீங்கள் ஒரு நிமிஷம் டவுட்டே வந்துடும் இது செட்டா ரியலான்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் ஏலகிரியில். அப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக வருமானது நினச்சே பார்க்க முடியல. அவ்வளோ அழகாக இருக்குது உண்மையாலுமே சூப்பராக. நீங்களே பாருங்களேன், அந்த என்ட்ரி கேட்டு, உள்ளே போகிற நுழைவாயில் எல்லாமே அப்படியே ஒரு அரண்மனை மாதிரியே இருக்குது. இப்போ கோட்டைக்குள்ளே போவோமா? வாங்க போகலாம். ஆக்சுவலா இந்த ஏஆர் தங்கக்கோட்டை முழுக்க முழுக்க ரிசார்ட் தான். நிறைய ரூம்ஸ் தான் இருக்கு. நீங்களே பாருங்க, ரூம்ஸ் வந்து 8,000ல இருந்து ஈவன் 18,000 20,000 கூட ரூம்ஸ் இருக்குன்னு சொல்லி ஆன்லைன்ல போட்டிருக்காங்க. ஒரு ரூம்ஸும் பயங்கர பிரம்மாண்டமா இருக்கு. அது இல்லாம உள்ள நம்ம போய் சுத்தி பார்க்கறதுக்கு என்ட்ரி ஃபீஸ் 350 ருபீஸ் வாங்கியிருக்காங்க. அது ஒர்த்தா இல்லையா அப்படின்றது வீடியோ எண்ட்ல சொல்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. நீங்க எதிர்க்க பார்க்கறது எல்லாமே ரூம்ஸ் தான். இப்போ லெஃப்ட் சைட்ல போறோம். லெஃப்ட் சைடில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க அப்படியே அந்த ரெஸ்டாரண்டோட வியூவை பார்த்துட்டு ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றது பார்ப்போம். நீங்கள் என்ட்ரான உடனே லெஃப்ட் சைடில் தான் ரெஸ்டாரண்ட் இருக்கு. இதோ ரெஸ்டாரண்டோட என்ட்ரி கேட் இதுதான். நம்ம ஆல்ரெடி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதால ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போகிறதில்ல. ஜஸ்ட் ரெஸ்டாரண்டோட வியூ பார்த்துட்டு அப்படியே ரூம்ஸ்க்கு போகலாம். ரூம்ஸ் நிறைய கேட்டகரியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிஃப்ரெண்டாக இருக்குன்னு சொல்லி ஒரு ரூம்ஸாக அப்படியே வெளியிலேருந்து பார்ப்போம். வாங்க போகலாம். நீங்க இப்ப பார்த்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆப்போசிட்ல தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க ரூம்ஸ் இருக்கு. இந்த ரூம்ஸ் பார்க்க ரொம்ப லக்ஸுரியா இருக்கு. அவ்வளோ சூப்பர் தான் சொல்லணும். அதாவது ஒரு நிமிஷம் நமக்கே டவுட் வந்துடுது, நம்ம இந்தியாவில் தான் இருக்குமா இல்லை வேற ஏதாவது ஃபாரின் கண்ட்ரியில் இருக்குமான்னு சொல்லி. அவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த ரூம்ஸ்க்கு ஆப்போசிட்லேயே சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாவும் இருக்கு. அதுவும் நல்லா இருக்கு. அப்படி பாருங்க. நீங்க இப்ப பாக்குற ரூம்ஸ் அப்படி என்ட்ரன்ஸ்க்கு ஆப்போசிட்லயே இருக்கு. இந்த ரூம்ஸ் பக்கத்துலயே ஸ்விம்மிங் பூலும் போட்டிங்கும் இருக்கு. இப்ப வாங்க ரிசப்ஷன் போவோமா? ரிசப்ஷனுக்கு உள்ள போன உடனே அப்படியே ஏதோ ஒரு தங்க கோட்டைன்றதுக்கான கரெக்டா இருக்கு. அவ்வளோ ஜொலிக்குது அந்த ரிசப்ஷனு. இந்த ரிசப்ஷனுக்குள்ள முக்கியமான பொருள் ஒன்று இருக்கு. அதை மிஸ் பண்ணாம பாத்துருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. அதுக்காக தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இவங்களோட ஏஆர் தங்கக்கோட்டை ரிசப்ஷனுக்குள்ள ஆன்டிக் பொருள் ஒன்று இருக்குங்க. அதாவது தஞ்சாவூர் பெயிண்டிங். உலகத்திலே 4 தான் இருக்கான். அந்த 4ல 1 இவங்க கிட்ட இருக்கு. இது ஃபுல்லாவே கோல்டா. இதுவே ஒரு பெரிய பிரம்மாண்டம் தானே. நீங்க என்ன கேட்டீங்கன்னா இந்த ரிசப்ஷன் ஃபுல்லாவே கோல்டுல பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு தக தகன்னு ஜொலிக்குது. நீங்களே அப்படியே வியூவை பாருங்களேன். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த ரிசப்ஷன் மேல கூட ரூம்ஸ் அவைலபிள் நிறைய இருக்கு. அதுவும் லக்ஸரியான ரூம்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம முன்னாடி பார்த்த அந்த ரூம்ஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்க போட்டிங் போய் பார்ப்போம். அது ஆக்டிவ்ல இருக்கா, இப்போ போட்டிங் அலோவ் பண்றாங்களா இல்லையான்றத பார்ப்போம் வாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஏன்னா இந்த பிளேஸ்க்கு வர்றது ஒர்த்தா இல்லையான்னு இன் டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். மிஸ் பண்ணாதீங்க. நம்ம உண்மையான ரிவ்யூ தான் சொல்லுவோம்னு உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க இந்த போட்டிங் அவைலபிள் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த இடம் தான் போட்டிங். ஆனா போட்டிங் இப்போ அலௌட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க.
ஒருவேளை ரூம்ஸ்ல ஸ்டே பண்ணவருக்கு மட்டும் இருக்கான்றது செக் பண்ணி பார்ப்போம். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது இந்த காரும் ஆன்டிக் தான், அதாவது 1951 மோரிஸ் மைனர். இது ரொம்ப பழமையான காரு, ரொம்ப ஃபேமஸான காரு. நம்ம என்ட்ரி டிக்கெட் உள்ள வாங்கின உடனே இதோட டிஸ்பிளே கூட வச்சிருக்காங்கன்னு சொல்லி அந்த லிஸ்ட்ல இருந்தது. முதல்ல நம்ம பார்த்த போட்டிங் லிஸ்ட்ல போட்டிருந்தாங்க, ஆனால் அலோவ் பண்ணல. இது ஒரு கவுண்டர் இருக்கு, அப்படி நோட் பண்ணிட்டா வாங்க ஒன்றுனா. இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த வியூ தான் ரிசார்ட்டோட ஃபுல் வியூ, அதாவது ஏஆர் தங்கக்கோட்டையோட ஃபுல் வியூ. நடுவில் இருக்கிறது ஸ்விம்மிங் பூல், அதை சுற்றி இருக்கிறது போட்டிங். இந்த ஏஆர் தங்கக்கோட்டையோட மெயின் ட்ராபேக் என்னன்னா, கைட் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. யாருமே இது எங்கே இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது. நம்மளே தேடி தான் போய் பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இடம் அந்தப்புறம். இதுவும் ரூம்ஸ் தான். அந்தப்புறம் சொன்னோன்னே ரூம்ஸ்குள்ளேயே ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருக்கான். ஆனால் அந்தப்புறத்தை இப்படியா பார்க்க முடியும்? அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல, வாங்க இப்படி தான் பார்க்கணும் அந்தப்புறத்தை. இதுதான் அந்தப்புறம் ரூம்ஸ். நம்ம அடுத்தது பார்க்க போகிறது டெம்பிள் ஸ்ட்ரீட், அதாவது கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க வீடுங்க எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது, நீங்களே பாருங்களேன். பார்க்க அப்படியே செட்டு மாதிரியே இருக்குது, ஆனால் ரியலுங்க. நம்ம ஒரு அக்ரஹாரம் இல்லை ஒரு டெம்பிளுக்கு பக்கத்தில் இருக்க வீடுங்களுக்கு போனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் ரூம்ஸ் இருக்குது, 2 பக்கமும் ரூம்ஸ் இருக்குது. நீங்களே பாருங்க, கலர்ஃபுல்லாக இருக்குது. அப்படி கண்ணை பார்க்குறதுக்கு நீங்கள் நின்னா கண்டிப்பாக ஃபோட்டோ எடுக்க வர மாட்டீங்க, அந்த மாதிரி இடம் அது. எனக்கு தெரிஞ்ச ஷூட்டிங்க்கெல்லாம் சாங்ஸ்க்கெல்லாம் கரெக்டான இடம் நினைக்கிறேன் இந்த இடம். நம்ம சேனலில் வீடியோ ஷார்ட்ஸு இந்த பிளேஸை பற்றி போட்டிருக்கேன், அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். லிங்க்கும் கொடுக்குறேன். இந்த ரூம்ஸு 11,000, 10,000, 18,000 வரைக்கும் இருக்குது. இதில் இருக்க ரூம்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இது. ஆனால் எனக்கு இந்த இடத்த பார்த்த உடனே இளையராஜா சார் சாங் தான் ஞாபகம் வருது. கண்டிப்பாக வரணும் எல்லாருக்குமே. இந்த இடம் பார்க்கவே அப்படி கலர்ஃபுல்லாக இருக்குல்ல? ஆமாங்க, உண்மையாலுமே இந்த 2 பக்கமும் இருக்க ரூம்ஸு, ஆப்போசிட்டில் இருக்க அந்த கோயிலோட கன்ஸ்ட்ரக்ஷனே அவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த என்ட்ரன்ஸ்க்கு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அந்த பக்கம் ஆன்டிக் பொருள்லாம் மியூசியம் வச்சுருக்காங்க. அதுவும் நிறைய நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் பார்ப்போம். இப்போ அந்த கோயிலோட என்ட்ரன்ஸ்லேருந்து இப்போ நான் வீடியோ எடுத்திருக்கேன். இதை பார்த்தா அப்படியே ஒரு சினிமா செட்டு மாதிரி இருக்குல்ல, ஆனால் ரியல் இது. நீங்கள் இந்த பிளேஸ்க்கு வரணும்னு பிளான் பண்ணிங்கன்னா ஏலகிரிக்கு, அதாவது நாங்கள் சென்னையிலேருந்து ஏலகிரி வர 240 கிலோமீட்டர்ஸ் ஆச்சு. ஏலகிரி மெயின்லேருந்து இந்த ஏஆர் தங்கக்கோட்டைக்கு வரதுக்கு 15 to 20 மினிட்ஸ் ஆகும். ரோடு கொஞ்சம் மோசமாக இருந்தாலும் வந்துடலாம். இப்போது நான் சொன்ன அந்த மியூசியம்குள்ளே போவோம் வாங்க. நிறைய ஆன்டிக் பொருட்கள், அதாவது பழங்கால பொருட்கள் நிறைய டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. 2 ஃப்ளோருக்கு இருக்குது. இதை பார்த்து முடிக்கவே எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/2 hour ஆகிடும். நீங்கள் ஏலகிரி ஹில்ஸ் பிளான் பண்ணிங்கன்னா சம்மர் சீசனில் அவாய்ட் பண்ணுறங்க. ஏன்னா நம்ம சென்னையில் ஃபேஸ் பண்ணுற வெயிலுக்கு ஈக்குவலாக தான் இங்கேயும் இருக்குது. நீங்கள் பெட்டர் மே எண்டுக்கு அப்புறம் ஜூன் ஜூலைக்கு அப்புறம் நீங்கள் வந்தீங்கன்னா நல்ல கிளைமேட் இருக்கும், உண்மையாகவே நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த ஏஆர் தங்கக்கோட்டை ஃபுல்லாகவே லக்ஸரியான ரூம்ஸ் தான், ரிசார்ட் தான் ஆக்சுவலாக. ரூம்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 8,000 18,000 20,000 வரைக்கும் இருக்குது. ஆனால் உள்ள 350 rupees கொடுத்து என்ட்ரி பண்ணி உள்ளே வரணுமான்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் மார்க் தான். நான் சொன்ன மாதிரி 350 rupees சார்ஜ் பண்ணுறாங்க உள்ள என்ட்ரன்ஸ்க்கு. நிறைய போட்டிருந்தாங்க டிஸ்பிளேல, பேர்ட்ஸ் ஃபீட் பண்ணலாம், அனிமல்ஸ் இருக்குன்னு. ஆனால் எதுவும் இல்லை, பார்க்க பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. 350 rupeesக்கு ஒர்த்தான்னு கேட்டால் 50-50 தான். இங்கே மெயின் ரிசார்ட் ரூம்ஸ் மட்டும்தான். உள்ளே என்ட்ரி பண்ணிவிட்டு பார்க்க ஒர்த்தான்னு கேட்டால் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். உள்ளே கேமரா அலோட் கிடையாது, மொபைல் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அவ்வளோ தூரமாக நம்ம ரொம்ப ரிஸ்காக இருக்க ரோடு. இந்த ரோடு வழியாக இங்கே சார்ஜஸ் கொடுத்து பார்க்கணுமான்னு கேட்டால், ஓவரால் ஏஆர் தங்கக்கோட்டையோட ரிவ்யூ என்னென்னா, ரூம்ஸ் எல்லாமே லக்ஸரியாக சூப்பராக பக்காவாக இருக்குது. பட் 350 rupees என்ட்ரின்றது ரொம்ப ஜாஸ்தி. அது கம்மியாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இந்த லொக்கேஷனோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.